அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். சண்டேயில் எல்லாம் ஓரளவுக்கு வீட்டில் செட்டில் ஆகிருப்பீங்கள. 71வது அப்டேட். நம்ம 71வது அப்டேட் வழக்கம் போல் சொல்லப்படுகிற டைலாக் தான். ரொம்ப ஒரு முக்கியமான தகவல். காரணம் என்னவென்றால், ஈரான் தனது 72 73வது அலையை அனுப்பியிருந்தது. அல்லது 72வது அலையில் பெரிய ஒரு பாதிப்புகள் ஏற்படுத்தியிருந்தது இஸ்ரேலில். டிமோனோன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நியூக்ளியர் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பகுதியில் பக்கத்தில் ஒரு குடியிருப்புலாம் இருந்தது. ஒரு 2-3 குடியிருப்புகள் வந்து தரைமட்டமாக இருக்கிறது. 100க்கும் மேலே கேஷுவாலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இஸ்ரேல் முழுவதும் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. நெருங்கிட்டாங்க, நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் பக்கமே நெருங்கிட்டாங்க. இது நீங்கள் எங்கள் இஸ்ஃபகான் பக்கத்தில் அடிச்சிங்க இல்லையா, அதற்கான பதிலடி அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் திடீர்னு இன்றைக்கி அமெரிக்கா ஒரு புதிய ஒன்று போட்டிருக்காங்க. ஈரான் மீதும் விடிய தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. சவுதி அரேபியா மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. காத்திருக்கிறது அமெரிக்கா அடுத்த ஒரு புதிய தொகைக்காக. மேலும் பெரிய அளவுக்கான செய்திகள் அடுத்தடுத்து வந்த வண்ணமாக இருக்கிறது. வாங்க நண்பர்களே, நம்ம இஸ்ரேலுக்குள்ளே போகலாம். பாதிக்கப்பட்ட பகுதிகளை உங்களுக்கு விஷுவலாக நேரடியாக நீங்கள் முன்னாடி இருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான விஷுவலையும் உங்ககிட்ட காட்டுறேன் நான். ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு கல் விழுந்துச்சா இல்லை பூச்சி விழுந்துச்சான்னு தெரியல இந்த கண்ணில் காலையில். ஸோ தண்ணி அது பாட்டு வந்துகிட்டே இருந்தது. சரி, நான் இப்போ தொடச்சிட்டு ஒரு பக்கம் பேசலான்னா இல்லை இன்னும் ஒரு 1/2 hour கூட முன்னாடி எடுத்திருப்பேன். இப்போயே பேசும்போது ஐ திங்க் கண்ணை அவ்வளோ வாட்ச் பண்ணாதீங்க. அப்புறம் ஒரு சிலர் நினச்சிப்பீங்க, என்னப்பா இவர் அழுதுகிட்டே பேசுகிறாரு போல அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. அது இப்போ திடீர்னு கண்ணுன்னு பூச்சியா இல்லை மண் விழுந்ததான்னு தெரியல. சரி பார்க்கலாம். இனியும் அதாவது டிமினோன்னு சொல்லுவாங்க. அந்த டிமினோன்ற பகுதி தான் அங்கே நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பகுதி. அங்கே வேலை செய்கிறவங்களோட கோட்ரஸ்லாம் இருக்குது பக்கத்தில். அந்த கோட்ரஸில் டைரக்ட் ஹிட்டு. நேற்று நான் உங்ககிட்ட என்னுடைய வீடியோ பதிவு 70வது அப்டேட் உங்ககிட்ட ரீச் ஆனது ஒரு 10:45 பக்கம் ஆகிடுச்சு. கரெக்டாக உங்ககிட்ட அந்த வீடியோ பதிவு உங்ககிட்ட 10:45க்கு நேற்று இரவு ரீச் பண்ணுறேன். அதாவது 21ஆம் தேதி 10:50க்கு இந்த தாக்குதல். அங்கே அந்த இஸ்ரேலினுடைய 2 முக்கிய நகரங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பரபரப்பாயிட்டாங்க. ஒருவேளை நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் தான் அடிச்சிட்டாங்க போல் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர பரபரப்பாயிடுச்சு. ஏன்னா அது ஒரு அணுகுண்டு தாக்குதலுக்கு இணையான சமம் அல்லவா. அதுக்கப்புறம் தான் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்புகள்னாங்க. அந்த பதற்றம் ஓயறதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த 1/2 மணி நேரத்தில் கேப்பில் பக்கத்தில் அராத் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே ஒரு இடத்துல ஒரு மேக்சிமம் குடியிருப்பு இருக்கு, அங்கேயே விழுந்தது. அப்போ இந்த 2 பாதிப்புகள் இஸ்ரேலை நிலைகுலைய வைத்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, வழக்கமாக இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தும் போது சைரன்லாம் ஒலிக்கும். சைரன் ஒலிக்கும், மக்கள் பங்கர்ஸ் கடியில் போவாங்க. பட் இது சைரன் ஒலிக்கல. மக்கள் பாருங்க கேஷுவலாக அவங்க கட்டிடங்கள்ல இருக்காங்க. ஒன்று. இரண்டாவது என்னன்னா, வழக்கமாக குடியிருப்பு கட்டிடங்கள் மீது இது வரைக்கும் ஈரான் தாக்கல் நடத்தலை. ஏன்னா அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் மீதோ மற்ற இடத்துல தான் நடத்துனாங்க. பட் பர்பஸாகவே இது குடியிருப்பு மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஒரு உயர்ந்த அவங்களுடைய கோட்ரஸ் இருந்திருக்கு, அந்த குடியிருப்பு மீது நிகழ்த்திய தாக்குதல் தான். எல்லாருமே பாருங்க, ஒரு சில வீடியோ பதிவுகள் இருக்கும். அவங்க வீட்டில் கேஷுவலாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. நான் நைட் டைம் இல்லையா பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நிகழ்த்தப்பட்ட ஒரு தாக்குதல். பெரிய பாதிப்புகள். இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட கேஷுவாலிட்டிஸ்னால் உள்ள கட்டடத்துக்கு அடியில் இருந்து நாங்கள் மீட்டுகிட்டே இருக்கிறோன்றாங்க. இது வரைக்கும் 1 இறப்புகள் 2 இறப்புகள் பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பரபரப்பாக போயிட்டுருக்காங்க, பெரிய அளவுக்கு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. இங்கே கொஞ்சம் இல்லைன்னு அராத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் போனாங்க. இப்போ இஸ்ரேலினுடைய பென்குவிர் முன்னாள் இஸ்ரேலினுடைய செக்யூரிட்டி தலைவராக இருந்தார். அவர் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் பெரிய அளவுக்கு பார்த்துட்டு மனுஷன் அவர் சொன்ன டைலாக் தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டினால நம்ம டிசைட் வி ஹேவ் டு வின் அப்படின்றார். இது என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு சொல்லுங்கள். அங்கே மக்கள்லாம் அடிப்பட்டு மண்டையில் ரத்தமாக ஓடிட்டு இருக்கு. அங்கே போயிட்டு இது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னா நீங்கள் இதை எதிர்பார்த்தீங்களா? அப்புறம் இன்னொரு ஆங்கிள் தானே. அந்த லேடி யூ நாசி, அவங்க நாசிகள் நம்மளை கொல்லலை, நாசி உருவத்தில் நீ தான் எங்களை கொண்டுட்டு இருக்கிற அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு அந்த எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த அம்மாவை சமாதானப்படுத்தி, போமா அவர் கொஞ்சம் முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு, போங்கம்மா அப்படின்னாலும் அந்த அம்மா விடவே இல்லை. அவளை போட்டு திட்டிட்டு இருக்காங்க.
வழக்கமாக தனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் வேதனைகளையும் தெரிவிக்கிற அந்த சமயத்தில் அந்த இடத்துல போயிட்டு இட்ஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா அது என்ன, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே யாராக இருந்தாலும் கோவம். என்ன பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க, அப்போ நாங்களும் இதுக்கப்புறம் அணுகுண்டு போடலாம்னு சொல்ல வராரா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் உடனே ஐஏஏ ஓடி வந்தாங்க. ஐஏஏ ஓடி வந்து மேக்சிமம் பார்த்தேன் டிமோனா வந்து தாக்குதல் பக்கத்தில் தான் இருக்குது, பெருசாக இல்லை, சேஃபாக தான் இருக்குது, அணுக்கதிர்வீச்சுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. வழக்கமாக இது வந்து ஈரான் வந்து நிகழ்த்தின தாக்குதல் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இஸ்ஃபஹான், அதாவது இஸ்ஃபஹான் பக்கத்தில் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் பக்கத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் அதே மாதிரி அதே ஆங்கிளில் இவங்க நிகழ்த்தியிருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும். அவங்களுடைய ஐஆர்ஜிசியினுடைய முக்கிய தலைவர் வந்து டெய்லி வந்து பிரீஃப் கொடுப்பார் இல்லையா, அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் எதிரிகளை தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறோம், இதுக்கப்புறம் நாங்கள் அஃபென்சிவ் மோடு, டிஃபென்சிவ் மோட்லாம் இல்லை, அஃபென்சிவ் மோட், இனி எங்களோட அட்டாக்கை வந்து பார்க்க போகிறீங்க, எங்கள் புது வேவ், நாங்கள் ஒரு பேட்டில் ஃபீல்டை பெரிய அளவுக்கு ஒரு நியூ ரவுண்ட் ஆப்ரேஷனாக நாங்கள் அடுத்த லெவலுக்கு வந்து வந்திருக்கோம், கண்டிப்பாக இனி எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக அவங்க எத்தனை அலை வீசியிருக்காங்கன்னா 73வது அலையை இறுதியாக இன்று காலையில் வீசியிருக்காங்க. 73வது அலையை ஏவி இருக்காங்க அந்த ட்ரூ ப்ராமிஸ் 4 மூலியமாக. நம்ம வந்து 71வது அப்டேட், இது வந்து 22 மார்ச்சோட ஃபர்ஸ்ட் வீடியோ பதிவு உங்ககிட்ட வந்து ரீச் ஆகுது. ஸோ பெரும்பாலான பாதிக்கப்பட்ட பகுதிகள், அங்கே மருத்துவமனையில் கொண்டு சேர்க்கின்ற பகுதிகள், அந்த வீடியோ பதிவுகள்லாம் பார்த்துட்டீங்க. இது இஸ்ரேலுக்கான பாதிப்புகள் தெளிவாக தெரியுது. இது இல்லாமல் ஹெஸ்போலானுடைய தாக்குதல் அந்த சதன் லெபனான் பகுதியில் ஒரு 3-4 கட்டிடங்கள் மீது டைரக்டாக ஹிட் அடிச்சதையும் பார்க்க முடிஞ்சுது. அதனால் அந்த ஏரியா பகுதியில் எந்த அளவுக்கான தாக்கல் நிகழ்த்தி இருந்தாங்கன்றது உங்களுக்கு வரைபடம் மூலியமா கடைசியாக விளக்குறேன். கொஞ்சம் 2 நாட்களாக ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒதுங்கி இருந்தார். சரிப்பா, ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை வந்து யாரோ அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வர்றதே இல்லை, நாங்கள் எங்களோட பயன்பாட்டுக்கு 1.5% தான் இருக்குது, அதனால் நீங்கள் தேவைப்படுற நானுங்க வந்து பாதுகாப்பு கொடுத்து கூட்டிகிட்டு போங்க கோட்டசாமிங்களான்ட்டு ஒரு 2 நாள் மனுஷன் அமைதியாக இருந்தார். மறுபடியும் இன்னைக்கு இந்த சனி ஞாயிறு லீவ் இல்லையா, அதனால் ஞாயிற்றுக்கிழமை கோல்ஃப் விளையாட போகும்போது ஒரு குண்டை போட்டு போயிடலாம் அப்படின்னு மனுஷன் ஒரு குண்டை போட்டு போயிட்டார். 48 மணி நேரம் டைம் உங்களுக்கு ஈரான். 48 மணி நேரத்துக்குள்ளே ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை நீங்கள் ஓப்பன் பண்ணல அப்படின்னா கடுமையான தாக்குதல், உங்களோட பவர் பிளான்ட்டு மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புக்குள்ளாகும். பவர் பிளான்ட் மட்டும் இல்லை, மொத்தம் 3 இடத்த சொல்கிறாரு. பவர் பிளான்ட்டு, அப்புறம் அதை சார்ந்த சுற்றி இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். இனி இருளில் மூழ்க போகிறது ஈரான், இனி மூழ்கடிச்சிரும்ன்ற மாதிரிலாம் மனுஷன் மறுபடியும் ஒரு ட்விட்டை போட்டார். நார்மலாகவே ட்ரம்ப்போட ட்விட்டை பார்த்தாவே இவங்க ஈரான் தரப்பில் ஒரு சிரிப்பு மலையாக இருக்கும். இதுக்கு முன்னெல்லாம் கூட சீரியஸாக பார்த்தாங்க போல், இப்போல்லாம் வந்து ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஐயோ எங்களுக்கு பயமாக இருக்குது அமெரிக்கா, அப்படி ஓரமாக போட்டுமா அப்படின்ற மாதிரி தான் அவங்க ரியாக்ஷன் வந்து. ஏன்னா சீரியஸாக நம்ம சிரிச்சிடாதீங்க, சீரியஸாகவே சொல்கிறேன். ஈரான் அது ட்ரம்ப்புமே தெரிஞ்சிருக்கிறார், திருப்பி ஏன் இது மாதிரி ட்விட்டை போடுறாருன்னு எனக்கே புரியல. இப்போ இவரோட ட்விட்டை பார்த்தாவே சிரிப்பாக்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா திடீர்னு ஒரு நாள் நேட்டோ நாடுகளை மிரட்டுறாரு, இந்த பக்கம் வராரு, அந்த பக்கம் வராரு, கடைசியில் 48 மணி நேரத்தில் ஈரானையும் மூழ்கடிச்சிடோன்னா அது அவங்களுக்கே சிரிப்பு வந்துடும். சரி பயந்துட்டோம் அப்படின்மா மறுபடியும் அவங்க ஒரு வரைபடத்தை வந்து வெளியிட்டாங்க. இது வந்து ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு இஸ்ரேல் வந்து எய்ஃபா ரிஃபைனரி, எய்ஃபா பவர் ஸ்டேஷன், ஆஸ்கலான் ரிஃபைனரி, அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா இந்த பவர் ப்ராஜெக்ட் இது எல்லாம் எங்களால் ரீச் பண்ண முடியாத இடம்லாம் கிடையாது. நாங்கள் பதிலுக்கு அடித்தோம் அப்படின்னா உங்களுடைய பகுதிகள் எங்கெங்கே இருக்குன்ற நாங்கள் சொல்லிட்டோமா, உங்களோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் உங்களோட ஐடி செக்டர்ஸ், அப்புறம் டீசாலினேஷன்ஸ், இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. சும்மா நீங்கள் பாட்டுக்கு அடிக்கிறேன்லாம் சொல்லிட்டு வந்து அடிச்சிட்டு இருக்காதீங்க. நாங்கள் பதில் தாக்குதல் கடுமையாக இருக்கோம், நாங்களாம் இப்போ டிஃபென்சிவ் மோடில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அவங்க பார்லிமெண்ட்ரி ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நாங்கள் பயந்துட்டோம், மறுபடியும் எங்கள் பதில் தாக்குதலை பார்க்குறீங்களா அப்படின்றாங்க. அவங்க தான் தெளிவாக சொல்லிட்டாங்கல்ல, நீங்கள் என்ன அடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பதில் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு 2-3 நாட்களாகவே ஈரானுடைய செயல்பாடுகள் நம்ம 2 ஆங்கிளில் பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு வந்து அந்த சவுத் பேர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கேஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய முக்கிய இடத்த அடிக்கல, சும்மா பக்கத்தில் தான் அடித்தாங்க, பாதிப்புகள் அவ்வளோ இல்லை. இன்னைக்கு கூட ஈரானுக்கோ மறுபடியும் குவைத்துக்கோ அந்த கேஸ் ஃபீல்டு போயிட்டு இருக்கு, அவங்க மின்சார ரொட்டேஷன் பேஸில் தான் இருக்குது. ஆனால் அப்படி கொஞ்சமாக லைட்டாக பாதிக்கப்பட்டதுக்கே ஈரானுடைய பதிலடி வந்து உலகமே உரைய வைக்கிற அளவுக்கு தாக்குதல் 9 இடத்துல அடித்தாங்க. இந்த 9 இடத்துல அடித்தனுடைய விளைவு ஏதோ 93 அளவுக்கு இருந்த இந்த குருடாயில் மறுபடியும் கொண்டு போய் 120 வரைக்கும் கொண்டு போய் விட்டாங்க.
ஏன்னா எங்க கத்தார் வந்து எங்களால போச்சு, எங்களை 3 வருஷம் முடிஞ்சுன்றாங்க. அப்ப பதில் தாக்குதல் அந்த அளவுக்கு இருக்கும்போது இன்னொரு ஆங்கிளையும் நான் சொல்றேன். நான் இப்ப இஸ்ஃபஹான் பக்கத்துல அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்கல் நடத்தும் போது அவங்க அதே பதிலுக்கு உடனே டிமோனோருக்கு பகுதியில் தாக்கல் நடத்துறாங்க. இல்ல நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இருக்கிற இஸ்ரேல்ல ஒரு சேஃபஸ்ட் நகரம். இன்னொன்று கூட ஏன் அந்த மக்கள் குடியிருப்புல அப்படியே ஜம்ஜம்னு இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா, அவங்க வழக்கமா வீடியோ தான் எடுப்பாங்க, அப்படியே வரும் சுட்டு வீழ்த்துவாங்க, அந்த மாதிரி பதிவுகள் தான் எடுத்துட்டு இருந்த மக்கள். ஏன்னா ரொம்ப ஒரு சேஃபஸ்ட் பகுதி அது. அங்க வந்து அயன் டோம்ல இருந்து எல்லாமே படு சிறப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அது எல்லாம் மீறி அடிச்சிருக்காங்க. இந்த தடவை கொத்து குண்டுகள் கூட இல்லை, ஃபர்ஸ்ட் ஒரு கொத்து குண்டுகள் அடிச்சாங்க, நேரடியாக மிசைல் அட்டாக்கே அது. நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நான் மிசைல் அட்டாக்னா கட்டிடங்களே சரியும், கொத்து குண்டுகள்னா பாதிப்புகள் சும்மா அங்கங்க வந்து ஒரு 10 வெங்காய வெடி வந்து ஒரு இடத்துல வெடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான பாதிப்புகள் தான் இருக்கும். அதனால இந்த இடத்துல மிசைல் அட்டாக்கே நடத்தியிருக்காங்க. இந்த இடத்துல இஸ்ரேல் யோசனை பண்ணியிருப்பாங்க, மறுபடியும் ஓடி வந்துட்டு நாங்கள் அப்படி அடிக்கிறோம் இப்படி அடிக்கிறோம்னா அது செட் ஆகாது. ஆனால் அந்த சீரியஸ்னஸ் புரியுது. நேற்று நான் சொன்னேன், ஒரு சிலருக்கு வந்து அப்பெல்லாம் இருக்காதுன்ற மாதிரி நினைச்சிங்க, அணுகுண்டு போகிற அளவு கொண்டு போய் விட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய பேர் நினைச்சிங்க. ஆனால் இருக்கிற சூழ்நிலையை பாருங்கள், நீங்கள் நான் சொல்கிறத நினச்சி பார்ப்பீங்க. நீங்கள் இப்போ இவங்க பதிலுக்கு நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் பக்கம் அடிச்சிட்டாங்களா, இவங்க கோவத்துக்கு முட்டி மோதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அடுத்து அங்கே அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, கடைசியில் போயிட்டு இந்த யுத்தம் எங்கே முடிய போகுதுன்னா, இந்த 2 தரப்புல இருக்கக்கூடிய மிரட்டல்லாம் பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் கூடிய விரைவில் அணுகுண்டு. ஏன்னா இந்த ஜென்ரேஷன் யாரும் பார்த்ததில்ல, இந்த நியூ ஜென்ரேஷன் யாரும் பார்த்ததில்ல, இனிமேல் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா ஈரானுக்கிட்டே இப்போ அணுகுண்டு இருக்குமோ அப்படின்ற இன்னும் அந்த பதற்றம் வந்து தொற்றிக்கொண்டே இருக்கிறது. ஏன்னா அதுக்கான நம்ம பதிவுகளையும் பார்க்க முடியுது. ஈரான் வந்து இவ்வளோ மிரட்டலுக்கு அப்புறமும் இன்னைக்கு அதிகாலையில் ஒரு தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க. ஒரு பல் கேரியர் ஒன்று மாசா வந்து போகும்போது ஒரு பெரிய ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க. யுஏஇ எமிரேட்ஸ் பக்கத்தில் பற்றி எரிஞ்சிட்டு இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் ஏதோ 2 நாள் கொஞ்சம் அட்டாக் பண்ண மாதிரி இருந்தாங்க, கொஞ்சம் தடுக்காமல் இருந்தாங்க. திடீர்னு இந்த ட்ரம்ப் அவர்கள் மிரட்டல் விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த அட்டாக்ன்றாங்க. நீ சும்மா இருந்தனா நாங்கள் தாக்கல் நடத்த மாட்டோம், சும்மா எங்களை மிரட்டிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் அடிப்போன்ற மாதிரி தான் இந்த இடத்துல இருக்குது. முடிவெடுங்க பாஸ், சீக்கிரமாக ஏதோ ஒரு முடிவெடுங்க ஆளுக்குன்ற மாதிரி தான் இருக்கிற சூழ்நிலை. அதெல்லாம் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெஸ்ட் பேங்க் பகுதியில் இங்கே இஸ்ரேலில் டிமோனோ தாக்குதலோ மற்ற இடத்துல தாக்கலனோடனே இந்த மக்கள் அந்த கோவத்தை எங்கே போய் காட்டுறாங்க அப்படின்னா, அந்த வெஸ்ட் பேங்க் உள்ள போயிட்டு அங்கே மொத்தம் ஒரு 9 பாலஸ்தீன் வில்லேஜ் இருக்குது. அந்த பாலஸ்தீன் வில்லேஜில் போயிட்டு பெத்லஹேம் அப்புறம் வந்து நேபுலஸ் போன்ற பகுதியெல்லாம் போயிட்டு கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாக. இந்த தாக்கல் நடந்த அடுத்த 1/2 மணி நேரத்தில் அந்த கோவத்தை கொண்டு போயிட்டு அங்கே காட்டுறாங்க. ஃபுல்லாக வந்து கட்டிடங்களாக எரிச்சு தள்ளிட்டு இருந்தாங்க. அந்த பதிவுகள் வந்து பார்க்க முடியுது. அப்போ மறுபடியும் அரபு நாடுகள் கூட்டமைப்பு கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. உங்கள் கோபத்தை காட்டினா ஈரான் மீது காட்டு, ஏன் நீங்கள் போயிட்டு வெஸ்ட் பேங்க்குள்ளே காட்டுறீங்க அப்படின்ற ஒரு எதிர்ப்பு கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும். அது எப்படி சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே சிரியா மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இன்னும் கோவம் அடங்கலை. அமெரிக்கா ரொம்ப டென்ஷனாக தாங்கிறாங்க. சும்மா சுற்றி ஏழ்றையை கூட்டி விட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இருப்பா, ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்படின்னா நீ பாட்டு ஏன்பா அடிக்கிறேன்னு அந்த ஃபீலே அவங்களுக்கு இருக்குது. இப்போ வெஸ்ட் பேங்க்குள்ளேயும் போயிட்டு மறுபடியும் நிறைய குடியிருப்பு எல்லாமே கொளுத்துனது என்பது அது இன்னும் ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துன்ற மாதிரி தோணுது. இப்போ ஈரானே வாண்டடாக வந்து ஒரு இடத்துல வந்து சிக்கியிருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க, ஐரோப்பாவுக்குமே. இந்த டெலகிராம் பத்திரிகைகள் என்ன சொல்லியிருக்காங்க, இஸ்ரேல் என்ன சொல்ல வராங்கன்னா, ஈரான் மிசைல்ஸ் வந்து சாதாரணமாக லண்டனை ரீச் ஆகும் அப்படின்னு கிறிஸ்ட் ஆர்மர் அவர்களை வந்து மிரட்டுறாங்க. பிப்ரவரி 22 ட்ரம்ப் அவர்கள் தனது தாக்குதலை நியாயப்படுத்துவதற்கான காரணங்களை தனது செனட்டரில் வந்து பேசும்போது, அந்த பெரிய மகா சபையில் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, ஈரானுடைய ஆயுதங்கள் நம்ம கிட்ட வந்து ரீச் ஆகிடும், ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அமெரிக்காவை ரீச் ஆகிடும்ன்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. இது உங்களோட கற்பனை கதை, அவங்க ஐரோப்பாவை ரீச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அராக்சி அவர்கள் அப்போ ஒரு பேட்டி கொடுத்தாரு. இது மாதிரி ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையாகவே உங்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்துறாங்க, நீங்க அமெரிக்கா மீதும் இல்லை அரபு நாடுகள் ஐரோப்பா நாடுகளுக்கு ஒரு த்ரெட்டா இருக்கீங்க, உங்ககிட்ட அணுவாயுதம் வந்ததுன்னா அது ஈஸியாக எங்ககிட்ட ரீச் ஆயிருன்ற பதற்றத்திலையோ இல்லை ஒரு முன்னெச்சரிக்கையில தான் அவங்க தாக்கல் நடத்துன்றதை நியாயப்படுத்துறாங்களேன்னும் போது எங்க கிட்ட 2000 கிலோமீட்டருக்கு மேல மிசைல்ஸ் இல்லை அப்படின்னு ஒப்புதல் கொடுத்திருந்தாரு அராக்சி அவர்கள் அப்பொழுது. ஆனா நேத்து திடீர்னு அந்த டியாசோ கார்சியோன்னு சொல்லிட்டாங்க 4000 கிலோமீட்டர் தள்ளி தனது தாக்குதலை வந்து சொல்லியிருந்தாங்க. இதுல பாருங்க, இதே ஈரான் இந்த 4000 கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தும் போது அவங்களோட ஸ்டேட் மீடியா, அவங்களோட ஐஆர்ஜிசியோட நபர் எல்லாமே உறுதிப்படுத்துறாங்க,
எங்களோட இலக்குகளை தீவிரப்படுத்த போறோம், எதிரிகளுக்கு பாடமாக அமையும், நாங்கள் இது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்குன்ற மாதிரிலாம் பயங்கரமா சொன்னாங்க. அடுத்த 24 மணி நேரத்துல இன்னைக்கு திடீர்னு ஓடி வந்து IRGC இல்லை அப்படி நாங்கள் நடத்தவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னா, ஏற்கனவே சவுதி மீது ஒரு சில எண்ணெய் கிணறுகள் மேல் தாக்கல் நடத்திட்டு இல்லை நாங்க நடத்தல, அது வந்து ஃபால்ஸ் பிளாக், அது வந்து ஜியோனிஸ்டே நடத்திட்டு பழி சுமத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இந்த இடத்துல பார்க்க முடியும். நான் அப்போ ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்கன்னா தெளிவா எஸ் நாங்க தான்ன்ற தெளிவா சொல்லுங்க. ஏன்னா இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இல்லையா, ஐரோப்பா பாத்தீங்களா ரீச் ஆயிடுச்சா, நான் சொன்னா இல்லையா, உங்களை அடிச்சிருவாங்க வந்து நீங்களே ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னா ஏதோ எங்களுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை, நாங்க ஓடி ஒளிகிறோன்னு சொன்னீங்களே பேப்பர் புலிகளே, பாத்தீங்களா நான் பாட்டு விட்டுட்டு போயிடுவேன், உங்களை அடிக்க சொல்லி விட்டுட்டு போயிடுவேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குன்னு மனசு திரும்பி இந்த பக்கத்து நெகண்டு எழுந்திருக்கிறார். அதனால அமெரிக்கா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த தாக்குதலை நியாயப்படுத்துறாங்க. அவர்களிடம் குறிப்பாக ஈரான் தீவிரவாதிகளிடம் இந்த ஆயுதங்கள் கிடைத்து விட்டால் இந்நேரம் அணுகுண்டை நம்ம மீது வீசி இருப்பார்கள், அதை முன்கூட்டியே தடுப்பது நியாயம் தானே அப்படின்னு இன்னைக்கு அமெரிக்கானுடைய ஸ்பீக்கர் வந்து இன்னைக்கு பேசியிருக்கிறார் பெரிய அளவுக்கு. அதனால செனட்டுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, எங்களுக்கு சீக்கிரம் 200 பில்லியன் கொடுங்க, இன்னும் ஒப்புதல் வராமல் இருக்குன்றாங்க. பட் ஒரு சில செனட்டர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இல்லை நான் ஃபண்டெல்லாம் வந்து கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் எல்லா நாடுக்குமே ஒரு லூப்போல் இருக்குங்க. இப்போ எப்படின்னா, இப்போ இந்தியாவிலே சட்டமன்றத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில சட்டங்களை வந்து இயற்ற முடியாமல் எதிர்ப்பு வந்ததுன்னா 110 விதியின் கீழ் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா 110 விதியின் கீழ் வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவாங்க. அது ஓட்டெடுப்பும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல, அது முதலமைச்சருக்கான ஒரு சிறப்பு அதிகாரம் மாதிரி. அதே மாதிரி அதிகாரம் அங்கே அதிபருக்கு இருக்கு. நீங்க செனட்டர்லாம் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னா அதிபருக்கான சிறப்பு அதிகாரத்துல 200 பில்லியன் ஒதுக்கிட்டு போயிடுவாங்க. இது நான் நிறைய தடவை நான் சொல்ல விரும்புறேன். நிறைய ஊடகங்கள் வந்து ஏதோ செனட்டர் வந்து 200 பில்லியன் ஒப்புதல் கொடுக்கலாம், இந்த யுத்தம் வந்து முடிவு பெற்றோம், அதனால கொடுக்காதீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய கற்பனை நினைக்கிறேன் நான். அதில் கண்டிப்பாக அவரோட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி 200 பில்லியன்லாம் வாங்கிடுவார். ஏன்னா இப்போது நிலைமைக்கு அப்ராக்சிமேட்டாக யுத்தம் ஒரு நாளைக்கு 1.2 பில்லியன் பக்கம் ஆகுதான். இதுவரை 27 பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க அமெரிக்கா தரப்பில். பட் இந்த 200 பில்லியன் வாங்கினாங்கன்னா மறுபடியும் ஊடகங்கள்லாம் என்ன யுகிக்கிறாங்க அப்படின்னா, பெரிய அளவுக்கு சொல்கிறாங்கன்னா இது வந்து அடுத்து கிரவுண்ட் ஃபோர்ஸுக்கான ஆப்ஷன் வந்து பெரிய அளவுக்கு இருப்பதாக சொல்கிறாங்க. அது என்னன்னு உங்களுக்கு கடைசியில் நான் வரைபடத்துலையும் காட்டுறேன். நான் இந்த இடத்துல இன்னொரு கேள்வி தான் அமெரிக்கா கிட்ட, அந்த ஆயுதங்கள் உங்ககிட்ட ரீச் ஆகிறதுக்கு முன்பு நாங்கள் வந்து ஈரான் அழிக்கிறோன்னு சொல்கிறீங்களே, அவங்க அந்த ஆயுதங்களை ரீச் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா எப்பயோ அங்கே நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் இருக்காங்க இல்லையா, அங்கே போயிட்டு அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி இந்நேரம் வெனிசுலாவை நிலைநிறுத்தியிருந்தாங்கன்னா, ஒருவேளை இந்நேரம் மதுரோ அவர்களை இவங்க பிடிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா ஈரானுக்கு ஒரு ஜாக் பாயிண்ட் மாதிரி இருந்திருக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் அமெரிக்காவை தொட்டு பார்த்து இருந்திருக்கலாம். அவங்க அந்த சான்ஸ் ஏதோ கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க போல். ஏன்னா மதுரோ அவர்களை தூக்கிட்டு அந்த ரோட்ரிகஸ் அம்மா இப்போ அமெரிக்கா பக்கம் இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். சரி, அரபு நாடுகளை மிரட்ட தவறியதா ஈரான் அப்படின்னா தவறல. கத்தாரில் ஒரு குறிப்பிட்ட பகுதி வெளியேறுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக தாக்குதல ஒரு 3 மிசைல்ஸ் ஒரு 15 ட்ரோன் பக்கம் அனுப்பியிருந்தா கிளைம் பண்ணியிருந்தாங்க. கத்தாரில் வேற ஒரு ஹெலிகாப்டர் வேற ட்ரைனிங்கில் இருக்கும்போது மால் ஃபங்க்ஷன் ஆகி கிராஷ் ஆயிடுச்சுன்றாங்க. நிஜம்தானா இல்லை ஈரான் நடத்திய தாக்குதல நிலை குலைஞ்சதா அப்படின்னு தெரியல. 24 மணி நேரத்தில் சவுதி அரேபியா 60 ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம். 12 இல்லை 3 மிசைல்ஸை நாங்கள் வந்து சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் சொல்லிட்டு சவுதி அரேபியா அவ்வளோதான், தனது எல்லையை மீறிட்டீங்க ஈரான், உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அம்பாசிடரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியேற சொல்லிட்டாங்க. ஈரானுடைய தூதரகத்தை வெளியேறுங்க, 24 மணி நேரம் நாங்கள் கைது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்னு இனிஷியலாக சொல்லியிருக்காங்க. இன்னும் ரொம்ப சீரியஸாக அனௌன்ஸ் பண்ணல, பட் சொல்ல போகிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. மேபி இந்த நியூஸ் வந்திருக்கலாம். அப்புறம் துருக்கியினுடைய ஆக்கன் ஃபிடன் அவர்களும் வந்து இன்னைக்கு வெளிப்படையாகவே பேசியிருந்தார் அரபு நாடுகள் சார்பாக. ஈரான் வந்து தனது லிமிட்டை மீறி போயிட்டு இருக்காங்க, நட்பு பங்காளிங்க ஒன்று விட்டு சித்தப்பா பெரியப்பா இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுன்னா, தன் நாடு பாதிக்கப்படும் போது கண்டிப்பாக நாங்கள் ஒன்று சேர்ந்து தான் ஆகணும். நீங்கள் அமெரிக்காவோட நிலைகள் அடிங்க, பிரச்சனை இல்லை. மறுபடியும் நீங்கள் கல்ஃப் நாடுகளுடைய சொத்துக்களை நீங்கள் வந்து சீண்டுவது என்பது நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து உங்களை அடிக்கிற ஒரு சூழ்நிலை வரும். ஒரு லெவலுக்கு மேலே பங்காளியாக இருந்தாலும் சரி, அது ஒன்று விட்ட செத்தப்பாவாக இருந்தாலும் சரி, அது எங்களால் ஹோல்டு பண்ண முடியாதுன்றல மறுபடியும் இன்னைக்கு வந்து இறுதி எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. அந்த எச்சரிக்கையின் முதல் ஒரு அஸ்திவாரமாக இந்த ஒரு தாக்குதலை பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் அமெரிக்கா சொன்ன அந்த 48 மணி நேர கெடுவுக்கும் இப்போ அரபு நாடுகள் குறிப்பாக துருக்கி சொன்ன டைலாக்குக்கும்
உங்களுக்கு அடுத்த இன்னொரு வரைபடத்தை கூட உங்களுக்கு என்ன ஊடகங்களாக என்ன சொல்ல வராங்கன்னா, மேபி அசர்பைசான்ல இருந்து தரைப்படை அனுப்புவாங்களா, இல்லை துருக்கியில இருந்து அனுப்பிடுவாங்களா, இல்லை பாகிஸ்தான் தனது நிலைகளை வந்து கொடுக்க போறாங்களா, இல்லை குர்திஸ் ஈராக்ல இருந்து அனுப்ப போறாங்களான்னு 4 யுகங்கள் வந்து பெரிய அளவுக்கு வைரலாக வந்து பேசிட்டு இருக்கிறாங்கிறது கூடுதல் தகவல். இப்போ நம்ம அமெரிக்கா இஸ்ரேல் கிட்ட போகலாம். நேற்று இரவு இருந்து தாக்கல் தொடங்கினாங்களே, அடிச்சாங்களா அப்படின்னா அடிச்சாங்க. ஈரான் வந்து மறுபடியும் தெஹ்ரானை ஒரு குழுங்க வைத்திருக்கிறது. அங்கே வந்து R&D சைட் ஒன்று இருக்குது. R&Dனா அஸ்தார் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு, அந்த அஸ்தார் யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஆல்மோஸ்ட் அவங்க நியூக்ளியர் வெப்பனை நெருங்கி இருக்கிறாங்க, கண்டிப்பாக வீசுறதுக்கு தான் தயாராக இருக்காங்கன்ற மாதிரி செய்தி வந்து வந்த உடனே அங்கே பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ரிசர்ச் அண்ட் சென்டரை வந்து அடிச்சிட்டாங்க ஃபுல்லாக. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அந்த இடத்துல கலர்லாம் பார்க்க முடிஞ்சுது. இரவை பகலாக்கிய ஒரு பதிவு. அப்புறம் வந்து வெஸ்ட் தெஹ்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பக்கத்தில் வந்து டேமனன்ட் அப்படின்ற ஒரு பகுதி, அந்த இடத்துல ஒரு தாக்குதல். மொத்தம் ஒரு 3 தாக்குதல் கிட்டத்தட்ட ஈரானே குலுங்கி இருக்கும் நேற்று. பெரிய பெரிய குண்டுகள் எல்லாமே 2000 பவுண்டு பக்கம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நேற்று ஹெவி அட்டாக் வந்து நடத்தியிருந்தாங்க. ஈரான் அதுக்கான பாதிப்புகள் மேபி இன்னைக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அது இல்லாமல் ஈரான் வந்து இதுக்கப்புறம் குளோபல் சூப்பர் பவராக நாங்கள் மாறிட்டோம். என்றைக்கு நாங்கள் 4000 கிலோமீட்டர் ரீச் பண்ணுமோ, எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கிற அளவுக்கு குளோபல் சூப்பர் பவர் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நான் 3 விஷயம் பார்த்துறேன். நேற்று ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் தெஹ்ரான் பக்கம் வந்து தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இஸ்ஃபஹான் பக்கத்தில் நேற்று ஒரு தாக்கல் நிகழ்த்தினாங்க, டெப்ரீஸ்ன்னு சொல்லிட்டு ஈராக் பக்கத்தில். அப்புறம் வந்து கீழே பாருங்கள் பேந்தர் அப்பாஸ் பக்கத்தில் ஒரு ஷார்ட்டாக இருந்தது. பட் இனியிலிருந்து மறுபடியும் நாங்கள் தாக்குதல் அதிகம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கேள்விக்குறியாக்கப்படுகிற நாடுகள் ஈராக்கில் பெரிய அளவுக்கான தாக்குதல் மற்றும் 4 இடத்துல முக்கிய தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. ஒன்று, குர்திஸ்னுடைய ஆப்போசிஷன் பார்ட்டி அமெரிக்கா வந்து அடிச்சிட்டாங்க, அந்த இடத்துல பெரிய ஒரு அட்டாக் பார்க்க முடியுது. 2, அமெரிக்கா வந்து ஹல் சபி என்ற பகுதியில் தாக்கல் நடத்தியிருந்தாங்க. 3, எக்ஸ்ப்ளோசிவ் பாக்தாத் பக்கத்தில் ஒரு பெரிய லவுட் எக்ஸ்ப்ளோசிவ் குண்டுவெடிப்பு நிகழ்வு நிகழ்ந்திருக்கு. 4, அமெரிக்கா கவர்மெண்டுடைய விக்டோரியா பேஸ் அந்த இடத்துல ப்ரோ ஈரானியன் கவர்மெண்ட் வந்து பெரிய அளவுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க, பெரிய அட்டாக். ஸோ தொடர்ந்து ஈராக்கினுடைய நிலைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அங்கே ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா மற்ற எல்லா நாட்டிலும் இல்லாத அளவுக்கு ஈராக்குக்குள்ளார கொஞ்சம் குரூப், இந்த ரெசிஸ்டன்ஸ் தீவிரவாத குழுக்கள் வந்து சுற்றி இருக்கிறாங்க பயங்கரமாக. மொத்தம் ஒரு 22 குரூப்பே இருக்கிறாங்க. எந்த 22 குரூப்பையும் அவங்களால சமாளிக்கலாம் முடியாது. இதெல்லாம் ஒரு காலத்தில் வளர்த்தி விட்டவங்களுக்கே இன்றைக்கி அவங்களுக்கு எதிராக மாறி நிற்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இதில் ஒரு சில ரெசிஸ்டன்ஸ் வந்து ஈரான் ஆதரவு பெற்ற குழுக்கள் அவங்களும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அமெரிக்கா மீது தாக்கல் நடத்துகிறாங்க. அவங்ககிட்டையும் ஈரானுடைய முக்கிய ஆயுதங்கள் கிட்டத்தட்ட கிடைத்திருக்கிறது ஒரு கூடுதல் தகவல். ஃபைனலாக ஒன்று தான், இந்த F-35 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இன்னும் நான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். நேற்று கூட நண்பர் ஒருத்தர் வந்து மெயில் பண்ணியிருந்தார். இது வந்து ஈரான் வெளியிட்ட வீடியோ பதிவு ஜூலை 1, 2019 வீடியோவாக வெளியிட்ட பதிவு தான் அவங்க இப்போ கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆல் ஆர் ஃபேக். அதனால தான் நிறைய இன்டர்நேஷ்னல் மீடியாஸ் எல்லாமே இன்னுமே சைலண்ட்டு காக்குறாங்க. ஆனால் இன்னுமே வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்காங்க. F-35 சுட்டு வீழ்த்தினதை இன்னும் எனக்கு ப்ரூஃப் கிடைக்கல பாஸ். ஆதாரங்கள் கிடைத்தது என்றால் உங்களிடம் கண்டிப்பாக நான் வந்து சமர்ப்பிப்பேன். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை என்றால் இல்லை. தாக்குதல் நடத்தினார்கள் என்றால் தாக்குதல் நடத்தினார்கள். இதனால் எனக்கு ஒன்றும் கிடைக்க போவதில்லை என்பதும் ஒரு கூடுதல் தகவலோட இந்த பதிவை முடிக்க விரும்புகிறேன். நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.